வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சிறைகாசியோட டுடே எபிசோட் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் வாங்க. மீனா வந்து பார்வதி வீட்டுக்கு வந்து பூ கொடுக்கறதுக்காக போவாங்க. அப்போ பார்வதி நீயே வந்து சாமி ஃபோட்டோக்கெல்லாம் பூ வச்சிடுமா, நீ ஒரு ராசியான பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால மீனா வந்து பூ வச்சுட்டு வரும்போது விஜயா வந்துருவாங்க. விஜயா வந்து இவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லும்போது பார்வதி நான் தான் வந்து பூ எடுத்துங்க சொன்னேன். நீ வீட்டை விட்டு வெளில போனா வந்து வீட்டில் எந்த வேலையும் நடக்காதுன்னு நினச்சியா? இப்போ வந்து ரோகிணி தான் எங்கள் வீட்டில் வந்து எல்லா வேலையும் பார்க்கறா அப்படின்னு ரோகிணியை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க விஜயா. இதனால மீனாக்கு வந்து கோபம் வரும். ஏன்னா மீனாக்கு தானே தெரியும் ரோகிணியை பற்றி ஃபுல் விஷயமும். அதனால மீனா சைலண்ட்டாக வந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் மீனா வந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீதா வருவாங்க. சீதா வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து சுருதி வந்துருவாங்க. சுருதி வந்து எதுக்கு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனா அம்மாவை பார்க்க வரேன்ற பேரில் சொல்லி மீனாவை பார்க்க தான் வந்திருப்பாங்க. முத்து எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், இது ஒரு தப்பே இல்லை, இந்த விஷயத்துக்கு தான் நீங்கள் கோச்சிங் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்கும்போது மீனா வந்து அமைதியாக சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்புறமேட்டா சுருதி வந்து பேசிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்புவான். இந்த மாதிரி மீனா எதுக்கும் காரணமே இல்லாமல் கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினே இருப்பான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்கு வந்து ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்கும். எங்கே நம்ம வந்து மறைக்கிறோம், நம்ம ஃபேமிலி கிட்ட உண்மையை வந்து மறைக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப குற்ற உணர்ச்சியிலே இருப்பா. ஒரு பக்கம் மீனா வந்து ஃபீல் பண்ணின்னு இருக்கவும், இன்னொரு பக்கம் முத்து புலம்புத்துக்கும். இதாங்க எனக்கு டுடே எபிசோடே. இதில் வர இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சத்யா வந்து அவங்களோட பாஸான ரேகாவை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டுக்கு போவான். எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அவனோட ரெண்டாவது அக்காவோட சீதாவோட ஹாஸ்பிட்டல் கூட்டுக்கு போவான். ரேகாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இதை பார்த்து சீதாவுக்கு வந்து ஒரு டவுட் வரும். சீதா வந்து சத்யா கிட்ட வந்து டைரெக்டாகவே கேட்டுருவா, என்னடா நீங்கள் ஏதாவது லவ் என்ன பண்ணுறியா இல்லை வந்து ஃப்ரெண்டா அப்படிங்கிற. இல்லைக்கா இது எங்கள் பாஸ் தான் அப்படின்னு சொல்லி வந்து சத்யா வந்து சீதா கிட்ட சொல்கிறான். இப்போ வந்து சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு பக்கம் மீனாவும் குழம்பின்னு இருக்கா, இன்னொரு பக்கம் முத்துவும் வந்து புலம்புவான். மீனா வந்து குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம கடைசியில முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். முத்து வந்து இந்த விஷயத்த மறைப்பானா இல்ல கடைசியில வந்து இதே மீனா பண்ற மாதிரியே வந்து ஃபேமிலி கூட மறைச்சுன்னு இருப்பானா இல்ல உண்மையை வந்து ஃபேமிலி கிட்ட சொல்லிடுவானான்றாங்க. இல்ல ட்விஸ்டே. முத்து மீனா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வர எபிசோட்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.